2025 டாப் 10ல் இருக்கக்கூடிய தமிழ் ஆக்ட்ரஸில் யார் வந்து அதிகமாக சம்பளம் வாங்குறாங்கன்ற ஒரு லிஸ்ட்டை தான் வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம். இதில் 10வது இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிலம்பரசன் எஸ்டிஆர் அவர்கள் தான் இருக்காங்க. மாநாடு படத்தின் மூலிமா ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்தாலும் அவருடைய சேலரி வந்து அதிகமாச்சு. ஆனால் நெக்ஸ்ட்டு அவர் நடித்த நிறையா படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸாக வந்தனால அவருடைய மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்துக்கு 18 கோடியிலேருந்து 25 கோடி ரூபா வரைக்கும் சிலம்பரசன் அவர்கள் வந்து சேலரி வாங்கிட்டு இருக்காரு. அடுத்த 9வது இடத்துல நம்ம பருத்தி வீரன் கார்த்தி அவர்கள் தான் இருக்காப்புல. கார்த்தியனோட படங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் ஓரியன்டாக வந்து படம் வந்து ஃப்ளாப் ஆகாது. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அவங்க போட்ட காசையாவது கண்டிப்பாக எடுத்துருவாங்க. அதனால் எல்லா ப்ரொடியூசருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி மேலே எப்பயுமே வந்து ஒரு ஹோப் இருக்கும். இப்போ கார்த்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்துக்கு 25 கோடி ரூபாய் வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் வந்து 9th பிளேஸில் வந்து இருக்கார். அடுத்த 8வது பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் இருக்கார். விஜய் சேதுபதி வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவோ இல்லைனாலும் சரி ஒரு பவர்ஃபுல் வில்லனாவது வந்து படத்தில் வந்து ஃபேஸை காட்டிடுவாப்பில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய டிமாண்ட் வந்து அதிகமாகிடுச்சு. அவருடைய டேட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து பிஸி ஆயிடுச்சு. பட் அவர்கிட்ட இருக்க ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அவர் சோலோவாக வந்து படம் நடித்தார் அப்படின்னா அவருடைய மார்க்கெட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் லெவல்லையும் வந்து நிறைய கலெக்ஷன் ஆகப்படுது. ஸோ இதனால் மட்டும்தான் அவருடைய சேலரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் 30 கோடி ரூபா மட்டும்தான் வாங்கிட்டு இருக்காரு. ஸோ இதை மட்டும் அவர் கரெக்ட் பண்ணிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டாப் 5க்குள்ள வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு பாப்பில். அடுத்த 7வது இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் தான் இருக்காப்புல. சிவகார்த்திகேயனுடைய கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்பில் தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா அவர் நடித்த டாக்டர் படம், டான் படம், அமரன் படம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கமர்ஷியலாக வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓகே, சிவகார்த்திகேயன் படத்துக்கு போனால் ஒரு நல்ல படம் பார்த்த எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கரெக்டாக பிடிச்சிட்டாப்ப. கிட்ஸையுமே வந்து நிறைய வந்து அட்ராக்ட் பண்ணிட்டாப்புல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சேலரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு. டாப் 15ல் இருந்த ஒரு நபர் இப்போ டாப் 7ல் வந்து நிற்கிறாப்புல. இவருடைய சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்துக்கு 40 கோடியிலிருந்து 50 கோடி ரூபா வரைக்கும் இப்போ வரைக்கும் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த 6வதாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனுஷ் வருங்க. தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு 3 படம் 4 படமாக ரிலீஸ் பண்ணிடுவார். எல்லா லாங்குவேஜ்லையுமே வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய கண்டென்ட் எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய படங்கள் வந்து அந்தளவுக்கு வந்து ஜெலிக்காது. பட் இருந்தாலும் ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 crore வந்து கலெக்ட் பண்ணிச்சு. ஸோ அதனால் வந்து அவருடைய மார்க்கெட் வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஹிந்தி அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியிலையும் போய் அங்கேயும் வந்து ஹிட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 கோடி ரூபாய் வந்து இப்போ வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. 5வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூரியங்க. ஆக்சுவலாக அவர் டாப் 3ல் இருக்க வேண்டியவர் இப்போ டாப் 5ல் இருக்கார். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தியேட்டருக்கெல்லாம் வந்து அவருடைய படம் வந்து ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷங்களை வந்து எந்த ஒரு ஹிட்டுமே கொடுக்கல. சூரரை போற்று, ஜெய் பீம் இந்த மாதிரி படங்கள் ஹிட் கொடுத்தாலும் இந்த படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடிடி ரிலீஸாக தான் வந்து ரசிகர்கள் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இவருடைய சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்துக்கு வந்து 50 கோடியிலேருந்து 70 கோடி ரூபாய் வரைக்கும் வாங்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரரை போற்று, ஜெய் பீம் படம்னா தியேட்டரில் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா டாப் 3ல் இருந்திருக்கும். பட் அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு வரல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவருடைய சம்பளம் வந்து 50லேருந்து 70 கோடியாக இருக்குது. அடுத்த 4வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர் தான் இருக்கார். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்துக்கு 100லேருந்து 150 கோடி வரைக்கும் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காரு. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த விக்ரம் படத்தினுடைய கம்பேக் தாங்க. இந்த படத்தின் மூலயமா தான் அவருடைய சம்பளமே வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ கமல் சார் அப்படின்னாலே வந்து ஒரு கண்டென்ட் இருக்கும், ஓரளவுக்கு வந்து கலெக்ஷன் இருக்கும், அவருடைய பேன் இண்டியா வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும்ன்றது எல்லாம் தெரியும். இருந்தாலும் அந்த விக்ரம் பட ஹிட் மூலியமா அவருடைய சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 150 கோடியாக வந்து ஏந்திருச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2022க்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் அவருடைய சேலரி லிஸ்ட்டு வந்து டாப் 10ல் வரவே இல்லை. ஆனால் இந்த விக்ரம் ஹிட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சேலரி டாப் 4ல் வந்து 150 கோடியாக வந்து இப்போ நிற்கிது. 3வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம தல அஜித்குமார் இருக்கார். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்துக்கு 120 கோடியிலேருந்து 180 கோடி வரைக்கும் படத்துக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாப்புல. அது மட்டும் இல்லை, ரீசெண்டாக வந்து அஜித் சாருடைய படங்கள் எதுவுமே வந்து டோட்டலாக வந்து ஃப்ளாப்புப்பா, இந்த படம் வந்து டிசாஸ்டர்ப்பா அப்படின்ற மாதிரி எந்த இதுவுமே இல்லை. ஓரளவுக்கு நார்மலான ஒரு ஹிட் கொடுத்தே வந்து அப்படியே மூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மார்க்கெட் வந்து ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. ஸோ எப்பவும் போல் அந்த டாப் 5க்குள்ளேயே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3வது இடத்துல இருக்காரு. இவருடைய சம்பளம் 120லேருந்து 180 கோடி. அடுத்த 2வது இடத்துல யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இருக்காரு. அவருடைய சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட 200 கோடி கிட்ட வந்து வாங்கிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ ஜெயிலர் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் படமாக வந்து அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர் நடித்த வேட்டையன், கூலி இந்த படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஆவரேஜாக போனாலும் கலெக்ஷன் ரீதியாக வந்து ஓரளவுக்கு வந்து லாபம் தரக்கூடியதாக இருந்ததுனால அவருடைய மார்க்கெட் வேல்யூ கொஞ்சம் கூட இறங்கவே இல்லை. ஸோ அடுத்தடுத்த படங்களும் வந்து அவருக்கு புக் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் 2ஆம் இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 250 கோடி வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. ஓகேப்பா, ஃபர்ஸ்ட் இடத்துல யாருப்பா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான் இருக்காரு. ஒரு படத்துக்கு
கிட்டத்தட்ட 250 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. ரீசெண்டாக அவர் நடித்த எல்லா படங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் படம் தான். ஸோ அவருடைய ஓடாத இந்த லியோ படமே வந்து சரியாக ஓடலப்பா அப்படின்னாலும் அதுவும் கலெக்ஷன் வாய்ஸாக வந்து ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய படமாக தான் இருந்திருக்கு. ஸோ அதனாலேயே வந்து இவருடைய மார்க்கெட் வேல்யூ வந்து இன்னுமே வந்து இறங்கவே இல்லை. ஸோ ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும், இந்த இவர் மேலே பந்தயம் கட்டினா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வந்துருச்சு. ஸோ இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மார்க்கெட் வேல்யூ வந்து இப்போ வரைக்கும் இறங்கவே இல்லை. இவருடைய சேலரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 கோடி, இன்னமும் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல தான் இருக்காரு. பட் இன்னமும் வந்து அவர் படம் நடித்தானா இன்னமும் அவருடைய மார்க்கெட் வேல்யூ வந்து அதிகமாகும். பட் இருந்தாலும் அவர் படம் நடிக்கல, இதோட நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாரு. பட் இந்த 2025 தளபதி விஜய் அவர்கள் தான் வந்து டாப் 1ல் இருந்துட்டு 250 கோடி வந்து சேலரி வாங்கிட்டு இருக்காரு. இதில் ஒரு முக்கியமாக ஒரு ஆள் இருக்காருங்க. என்னென்னா 11வது ஆள் யாருன்னா பிரதீப் ரங்கநாதனுங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 படம் தான் வந்து ஹீரோவாக வந்து ஆக்ட் பண்ணி வந்து நடிச்சிருக்காரு, 3 படம். ஸோ இந்த 3 படத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சேலரி வந்து 15 கோடியாக வந்துருச்சு. இப்போ சிலம்பரசன் வந்து 10வது இடம் சொன்னால 11வது இடத்துல பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் இருக்கார். அது மட்டும் இல்லைங்க, இவர் வந்து ஃபஸ்ட்டு நடித்த படமே வந்து 100 crore வந்து யாருமே வந்து கொடுத்ததில்லை. இந்த டாப் 10 லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆள்களே வந்து கொடுத்ததில்லை. ஆனால் இவர் வந்து கொடுத்துட்டாரு. இவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் 25-30 இருந்த ஒரு மனுஷன் ஒரு 3 படம் ஹிட் மூலியமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப் 11 கொண்டாரு. கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் அல்ல அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களும் ஹிட் அடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவர் வந்து டாப் 5ல் வந்துருவாப்புலங்க. இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு 15 கோடி ரூபாய் வரைக்கும் இவர் வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நான் சொன்ன எல்லா சம்பளம் எல்லா ரேட்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா as per அஃபிஷியலாக வந்த நோட்டிஃபிகேஷன் தான். நீங்கள் உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ChatGPT-யாக இருக்கட்டும் இல்லை கூகுள்லையாக இருக்கட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். as per ரிப்போர்ட் வந்து இதுதான் வந்து சேலரியாக அவங்க வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பெரிய சேனலாக இல்லைங்க, சின்ன சேனல் தான். சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய சேனல் வந்து மென்மேலும் வந்துடும். ஸோ இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். இது இல்லாமல் இந்த ஆக்டர் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோ வந்து பார்ப்போம். பாய்.